நம்ம 40 நாள் இரவும் பகலுமாக ஒருத்தர் போய் சீனாய் மலையில உட்கார்ந்துருக்காரு. இங்க பாருங்க, ஒருத்தர் வழி நடத்தி கொண்டு போறாரு. 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் இருக்கிற போது ஜனங்கள் மோசே வருவதற்கு காலதாமதம் ஆகிறது. என்ன செய்யலாம்? நம்மளே நமக்கு வழி நடத்தும்படியாக, நமக்கு முன் செல்லும்படியாக ஒரு தெய்வத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா, காது கழுத்தில் இருக்க தங்கத்தெல்லாம் எடுத்தாச்சு. என்ன பண்ணுவோம்? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குவோம். சொன்ன வார்த்தை தெரியுமா? இதுவே நாங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த எங்கள் தெய்வம். எகிப்திலிருந்து வரும்போது கொஞ்சம் தங்கம் கொண்டு வந்தான். இது எல்லாத்தையும் வச்சுதான் இங்க என்ன உருவாக்குனது? இந்த கன்றுக்குட்டியை உருவாக்குனது. உருவாக்கி இதுதான் எங்க தெய்வம். இப்ப தேவன் சொல்றாரு, அவர் சீனாய் மலையில உட்கார்ந்து இருக்கவரை பார்த்து, மோசையை பார்த்து சொல்றாரு, டே சீக்கிரம் கீழே போ. ஏன்? அவன் கடவுள்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கான். இப்ப எல்லாத்தையும் ஒரு சின்ன கேப்ல, இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே தான் நடக்கும், தெரியும்ல? தேவ சமூகத்தில் தேவன் கொஞ்சம் தாமதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அங்க போய் கயறு கட்டினா சரியாயிருமாமே. அடி அங்க போய் கயறு கட்டினா சரியாயிருமாமே. அவர் பொடி கொடுப்பாராம், அதை வச்சா சரியாயிருமாமே. அப்படிதானே? தேவ சமூகத்தில் கண்டுகுட்டிக்கு முன்னாடி போய் நின்னா உனக்கு சாபமும் அழிவும் தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகளில் வந்து கதவை தட்டும், மைனி கேட்டியலா, அங்க போய் கயரை கட்டினா மட்டும் மதி எல்லாம் சரியா போயிடும். அப்படிதானே? கயரை கட்டணும், அதோட போறது தான். அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏதாவது இந்த கயர் கட்டின பார்ட்டியெல்லாம் பக்கவாதத்தில் சாவாம இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? முக்காவாசி பேர் இப்படிதான் சாவான். அங்கேயும் இங்கேயும் இழுத்து அடிச்சு நொறுக்கி சாவர கதையெல்லாம் இதுதான். அங்கிட்டு இங்கிட்டு கயர், கலர் கலரா கயிறு, பிள்ளைகளுக்கு கயர் கட்டி கொடுது. சில பிள்ளைகளுக்கு காலில் கருப்பு கயிறு. எவ்வளோ ஒரு நடிகை கட்டினா, இவன் பிடிச்சி வச்சு கட்டு பூடி முடிஞ்சு போச்சு. தேவ சமூகத்தில் நாயும் பேயும் இல்லை கெட்டி போடக்கு, இல்லையா? அங்கிட்டு இங்கிட்டு கயரை பிடிச்சி கெட்டி போடுற வேலையை விட்டுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது முதல்ல கயிறு கட்டும் போது நல்லா இருக்கும், இல்லையா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த உலகத்தில் இந்த கயறு உங்களை விடுவிச்சிடும் நீங்க நம்புறீங்கன்னா அதே கயர்ல தூக்கு போட்டு சாவ வேண்டியது. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அறிவுங்கிறது என்ன? வாழ்க்கையில் நான் என்னை மாற்றிக்கொள்ளாம ஒரு கயர் என்ன மாற்றிடுறது, என் வாழ்க்கையை மாற்றிடுறது. இப்ப தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? முதல்ல தேவனுடைய தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாம் ஷார்ட் ரூட் பாக்குறது, எங்கிட்டு போனா எப்படி வரலான்ட்டு. நம்ம ஜனமா அப்படிதான் பண்ணிச்சு பாருங்க. கண்டுகுட்டியை எடுத்த உடனே தேவன் என்ன சொன்னாரு? போடா போய் அடிச்சு நொறுக்குடான்னு. ஒரு பய போய் சேரல. இந்த மாதிரி புத்தி உள்ள ஒருத்தன் காணாந்தஸ்து போய் சேர மாட்டான். குறுக்கு வழியில போலான்னு நினைக்கிறவன் தேவ சமூகத்தில் போய் சேருவதே இல்லை. சிலருடைய வீடுகள் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே போவோம், ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார் செய்தி. இன்னும் பிரச்சனை கேளு, விடுதலை நடந்த சந்தோஷம் தானே. எவன் பேசியும் உனக்கு விடுதலையை கொண்டு வர முடியாது, நீ தேவனோடு பேசாம. அல்லேலூயா.